நீங்க திருப்பூர் ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு செம்ம லொகேஷன்ல ஒரு சூப்பரான சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த சைட்ல இருந்து எட்டி பார்த்தாலே தெரியும் திருப்பூர் போகக்கூடிய பைபாஸ். அதே மாதிரி எனக்கு பேக் சைடு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ காம்பவுண்ட்ல இருந்து எட்டி பார்த்தா தெரியும் ஓஎம்ஆரோட பைபாஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ அப்படின்னா இது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. சென்னையில செம்ம growth ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது சென்னையோட ஓஎம்ஆர் திருப்பூர் சரௌண்டிங் தான். கரெக்டா? ஸோ அந்த சரௌண்டிங்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. இது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான விஷயம், இப்போதான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் ரோடு போடுறாங்க, மற்ற எல்லா விஷயங்களுமே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து இன்க்ளூடிங் கார்னல் பேட்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எந்த ஃபேஸிங்கில் பிடிக்குதோ அந்த ஃபேஸிங்கில் இப்போ வந்து எடுத்துக்கிற முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போதான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தினால நீங்க இங்கே நல்ல ரேட்லேயே வாங்கிக்கிற முடியும். ஸோ அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை ஒரு தடவை வந்து சைட் விசிட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய முடிவை ஸ்ட்ராங்காக எடுங்க. லாஸ்ட் 6 மாசத்துல என் கண்ணு முன்னாடியும் இந்த சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான டெவலப் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ் ஸ்கூல், அமிர்தா சிபிஎஸ் ஸ்கூல் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 2027 அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் ராக்கி சினிமாஸ். ஸோ இது போல எக்கச்சக்கமான growth பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் ஒரு லேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஸோ இவ்வளவு வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே பிளாட்டை புக் பண்ணீங்க அப்படின்னா 43 லட்சம் ரூபாயிலிருந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, ஓஎம்ஆர் திருப்பூர் சரௌண்டிங்கில் 43 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்றது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவும் 2 ஹைவே இருக்குது. 2 ஹைவேக்கு சென்டரில் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது. இவங்க லேண்டு மட்டும் இல்லை, வீடுமே இன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டாக கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 73 லட்சம் ரூபாய்க்கு ஒன்றும் இல்லைங்க 2 BHK வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ஸ்டார் ஹோம்ஸுக்கு. ஸ்டார் ஹோம்ஸில் இந்த சரௌண்டிங்ல மட்டும் 4 ப்ராஜெக்ட் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த ப்ராஜெக்ட்டில் எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் இப்போ வந்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வேலை நடக்கிற காரணத்தினால நல்ல ரேட்லயே வாங்கிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி இவங்க நல்ல ரேட்டை கோட் பண்ணிருக்காங்க. அதுலயுமே இப்போ வேலை நடக்கிற காரணத்தினால இன்னுமே நல்ல ரேட்ல வாங்கிக்க முடியும். ஓகேங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட் எங்கப்பா லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கேளம்பாக்கம் டு திருப்பூர் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய காலவாக்கம் அப்படின்ற லொக்கேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை மொத்தமா 4 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி 4 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்காங்க. 4 ஏக்கர்ல 110 பிளாட்ஸா பிரிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா சுத்தியுமே காமன் போட்டிருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள பிளாக் டாப் ரோடும் வருது. ஸோ இப்போ எல்லாமே வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனா என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிடு, பிளாக் டாப் ரோடு வருது, இது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட் வருது, ஈபி லேண்ட் ஆல்ரெடி உள்ள வந்துருச்சு. ஸோ இது இல்லாம சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போல ஒரு சைட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இவங்க கொண்டு வராங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி ரேரா 2 அப்ரூவலுமே வாங்கிட்டாங்க. ஸோ அதனால நீங்க ஓஎம்ஆரோ திருப்பூரோ இந்த சரௌண்டிங்ல உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்க தெரியாது இல்லையா, நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு முன்னாடி எட்டி பார்த்தாலே தெரியும் திருப்பூர் ஹைவே. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி எட்டி பார்த்தா தெரியும் ஓஎம்ஆர் ஹைவே. ஸோ 2 ஹைவேக்கும் சென்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, பஸ் ஸ்டாண்டையே உங்களால் வெறும் 2.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாமல் கேளம்பாக்கம் இருக்கு இல்லையா, ஸோ கேளம்பாக்கம் மெயின் ஜங்ஷனையே உங்களால் 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் அப்படியே கேளம்பாக்கம் சைடு போனீங்க அப்படின்னா SSN காலேஜ் இருக்குது. கேளம்பாக்கத்துலேருந்து வண்டர் ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு எஜுகேஷன் ஹப்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஐடியாக இருக்கட்டும்,
தாகூரா இருக்கட்டும், கிரசண்டா இருக்கட்டும், ஆர்கிட்டா இருக்கட்டும், இது போல எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை கேளம்பாக்கத்துலேயும் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த சரௌண்டிங்கில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்தவரை நான் சொல்லுறது உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ ஒண்டர்லாலேருந்து எம்ஜிபி, மகாபலிபுரம் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேசஸும் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பிளேசஸும் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ராக்கே சினிமாஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த சரௌண்டிங்கில் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் இதோட நிற்க போகிறது கிடையாது. பொதுவாகவே சென்னையோட சவுத்தில் தான் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேயுமே குறிப்பாக இந்த சரௌண்டிங் தான் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிறுசேரி இருக்குங்க. ஸோ சிறுசேரியில் சிப்காட்டும் இருக்குது, டிசிஎஸ் ஐடி கம்பெனியும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியவும் இந்த பக்கம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அடுத்த டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ சிறுசேரி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோமே வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹைலைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ வெளியே இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எல்லா ஸ்பேஸுங்களுமே பிளாட் அவைலபிளா இருக்குது. 43 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது வேலை நடக்கக்கூடிய இந்த டயத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா 43 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு பிடிச்ச பிளாட், உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்ல சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்க லேண்டு மட்டும் இல்லை, நீங்க கேட்டீங்க அப்படின்னா வீடுமே கட்டி தர்றாங்க. உங்க கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி தர்றாங்க. இடத்தோட தனி வீடு 73 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே 1 BHK கிடையாதுங்க, 2 BHK. இடத்தோட தனி வீடு வித் கார் பார்க்கிங்கோட 2 BHK பார்த்தீங்க அப்படின்னா 73 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாகவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்னை பொறுத்தவரை நீங்கள் OMR சரௌண்டிங்களோ, திருப்பூர் சரௌண்டிங்களோ லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா, அதுவும் நல்ல லொக்கேஷனில் கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து கேட்டுக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்கள் முடிவை ஸ்ட்ராங்காக எடுங்க. இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பராக சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.